அதை கேட்ட ஏசா, யாக்கோப்பு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே, ஏனெனில் அவன் இருமுறை என்னை ஏமாற்றிவிட்டான். ஏற்கனவே எனக்குரிய தலைமகனுக்கு உரிமையை பறித்து கொண்டான், இப்பொழுது எனக்குரிய ஆசையையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி, நீர் எனக்கென வேறு எந்த ஆசையும் ஒதுக்கவில்லையா என்று கேட்டார். நான் அவனை உனக்கு தலைவனாக ஏற்படுத்தியுள்ளேன், அவன் உறவினர் யாவரையும் அவனுக்கு அடிமைப்படுத்தியுள்ளேன், அவனுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் நிறைவாக வழங்கிவிட்டேன். இப்படி இருக்க என் மகனே, நான் உனக்கு வேற என்ன செய்ய முடியும் என்று சொல்ல, ஏசா அவரை நோக்கி, அப்பா, உம்மிடம் ஒரே ஆசைதான் இருந்ததா? எனக்கும் ஆசை வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான். அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாது. நீ உன் வாளினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய். நீ கிளர்ந்தெழும்போது உன் கழுத்தில் அவன் சுமக்கிய நுகத்தடியை முறித்து விடுவாய் என்றார். தந்தையிடமிருந்து யாக்கோப்பு பெற்றிருந்த ஆசையை முன்னிட்டு ஏசா அவன் மீது வருமம் கொண்டு, என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள் நெருங்கிவிட்டன, அதன் பின் என் தம்பி யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபெக்கா கேள்விப்பட்டதும் அவர் ஆள் அனுப்பி தம் இளைய மகன் யாக்கோப்பை அழைத்து, இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான். ஆகையால் மகனே, நான் சொல்வதை கேள். உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய் உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு. தனக்கு விரோதமாய் நீ செய்ததை அவன் மறந்து கோபம் தீர்ந்த பின் நான் உனக்கு சொல்லி அனுப்பி உன்னை அங்கிருந்து இவ்விடத்திற்கு அழைத்து கொள்வேன். ஒரே நாளில் என் இரு புதல்வர்களை நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். பின் ரெபெக்கா ஈசாக்கை நோக்கி, இத்திய பெண்களை முன்னிட்டு என் வாழ்க்கை எனக்கு சலித்து போயிற்று. யாக்கோப்பும் இவர்களை போன்ற இந்நாட்டு பெண்களினின்றும் ஒருத்தையை மணந்து கொண்டால் என் வாழ்க்கை என்ன ஆவது என்றார்.